ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஃபுல் ஸ்டாக் அப்ளிகேஷன் எப்படி டெவலப் பண்றது, டெவலப் பண்ண முன்னாடி என்னென்ன பிளான்லாம் பண்ணணும் பார்த்தா பார்க்க போறோம். ஸோ இந்த சீரீஸ்ல நெக்ஸ்ட் வீடியோஸ்லாம் இதை பேஸ் பண்ணி இருக்க போகுது. ஸோ கீப் வாட்சிங். ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் நம்ம தியரியா படிக்கிறத விட ப்ராக்டிக்கலா பண்ணி பார்த்தா நமக்கு நல்லாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். கரெக்டா? ஸோ வந்து நம்ம வெறுமனை ஃப்ரண்ட் அண்ட் தனியா பேக் அண்ட் தனியா டேட்டாபேஸ் என்ன தனித்தனியா படிக்காம ஒரு பிளானோட ஒரு அப்ளிகேஷன் பண்ண போறோம் அப்படின்னு பிளானோட பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாவே இருக்கும். இப்போ நான் ஒரு ஃபுட் ஆப் எடுத்துக்கிட்டேன். அது எப்படின்னா ஒரு கஸ்டமர் எப்படி ஃபுட் ஆர்டர் பண்றாங்க, அது எப்படி போய் டெலிவரி பர்சன் சேருது. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஆப் எடுத்துக்கிட்டேன். இப்போ நான் அதை வச்சு உங்களுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஆப் டெவலப் பண்ண போறோம்னா அந்த ஆப்பை யார் யார் யூஸ் பண்றாங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதை நம்ம யூசர் டைப்னு சொல்லுவோம். கரெக்டா? யூசர் டைப். ஃபர்ஸ்ட் ஆப்புக்கு ஒரு பேரு, ஆப்போட பேர். சரி, ஸ்விக்கி ஜொமேட்டோ எடுக்கலாம், அப்படியே வச்சுக்கலாமா? இல்ல வருவாங்கடா, நான் தான் வருவேன். இல்லடா, அந்த ஆப் எப்படி வரும்? அந்த மாதிரி ஒரு ஃபுட் டெலிவரி ஆப், அவ்வளவுதான். ஃபுட் டெலிவரி ஆப். இப்போ ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்னா அது யூசர் டைப் யாரெல்லாம் யூசர் டைப்பா இருப்பா? ஃபர்ஸ்ட் கஸ்டமர், வேற டெலிவரி பண்றவங்க, டெலிவரி பர்சன், வேற ஹோட்டல், ஹோட்டல்ஸ், அப்புறம் கஸ்டமர் கேர் உண்டு. ஹோட்டல்ஸ்க்கு அப்புறம் கஸ்டமர் கேர். ஹோட்டல் இல்லைன்னா எங்க சொல்லுவாங்க? அப்புறம் அட்மின். கரெக்ட். ஓகே. இப்போ ஃபுட் யூசர் டைப்ஸ் நீங்க பிரிக்கிறீங்க இல்லையா? எனக்கு சில சந்தேகம். இந்த யூசர் டைப்ஸ்ங்கிறது வந்துட்டு ஏன் இப்படி பிரிக்கிறோம்? காரணம் என்ன? இதெல்லாம் பிரிக்காம வந்து ஒரு அப்ளிகேஷன் பிளான் பண்ண முடியாதா? தனிப்பட்ட அப்ளிகேஷனா இப்போ ஒரு ஆப் வந்து ஒரு பர்டிகுலர் பர்சன் யூஸ் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? நான் இப்போ ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்றேன்னா அது யூஸ் பண்றவங்க இருப்பாங்க. ஸோ ப்ரொவைடிங் தனியா ஒரு செக்டார் பேஜஸ், அந்த அவங்க ஆக்ஷன்ஸ் தனியா இருக்கும். அது இல்லாம யூஸ் பண்றவங்க சீக்கிரம் ஒருத்தவங்க தனியா இருப்பாங்க. ஸோ அதுக்காக தான் யூஸ் டைப்ஸ் பிரிச்சு. இப்போ கஸ்டமர்னா ஃபுட் ஆர்டர் பண்ணுவாங்க, இதே ஹோட்டல்னா அந்த ஃபுட் ரெடி பண்ணுவாங்க, டெலிவரி பர்சனா அவங்க போய் டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ ஆளாளுக்கு தனித்தனியா வேலை நடக்குதுல்ல. அதுக்காக வந்து யூசர் டைப்ஸ் பிரிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு டெவலப் பண்ணோம்னா கரெக்டா இருக்கும். இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நமக்கு 5 யூசர் டைப்ஸ் இருக்காங்க. ஸோ இந்த 5 யூசர் டைப்ஸ்ல நம்ம தனித்தனியா எடுத்துப்போம். ஃபர்ஸ்ட் கஸ்டமர் எடுத்துக்கிட்டோம்னா கஸ்டமருக்கு தேவையான ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்னென்ன, ஃபர்ஸ்ட் வந்து ஃபுட் இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் சைன் அப். இல்ல காமனான ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. ஃபுட் சர்ச் பண்ணுவானா? காமனான ப்ராசஸ் வந்து பக்கத்துல எங்கெல்லாம் ஹோட்டல்ஸ்க்கு சர்ச் பண்ணுவாங்களா, அது ஒரு ப்ராசஸ். அடுத்து வந்து அந்த ஹோட்டல்ஸ்ல என்னென்ன ஃபுட்ஸ்லாம் அவைலபிளா இருக்குன்னு சர்ச் பண்ணுவாங்க, செகண்ட் ப்ராசஸ். அடுத்து வந்து அந்த ஃபுட்டை வந்து ஆர்டர் பண்ணுவாங்க. கடைசியா வந்து பேமெண்ட் பண்ணுவாங்க. காமனா ப்ராசஸ் 4 தான். இது எக்ஸ்ட்ரா போனோம்னா ஃபுட் டெலிவரி ஆனதுக்கு அப்புறம் ரேட்டிங்ஸ் கொடுக்குறது, டெலிவரி ரிவ்யூ, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கஸ்டமருக்கான ஒரு நான் மெயினாக 5 கான்செப்ட் 5 ப்ராசஸ் மட்டும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி டெலிவரி பர்சனாக அவங்க என்ன பண்ணுவாங்க, வர ஆர்டரை வந்து பிக்கப் பண்ணுவாங்க. பிக்கப் பண்ணி நிறைய பேர் ஹோட்டலுக்கு போயிட்டு அவங்க கையில் எடுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டெலிவரி பர்சன் கொடுப்பாங்க. அவங்கள்ட்டையும் கேஷ் வாங்குவாங்க, இல்லை ஜிபே வச்சு வாங்கிப்பாங்க. அந்த மாதிரி ப்ராசஸ் இவங்க நடக்கும். அதுக்கப்புறம் ஹோட்டல் என்ன பண்ணுவாங்கன்னா கஸ்டமர் வந்து ஆர்டர் பண்ற ஃபுட்டு வந்து டேரக்டா ஹோட்டலுக்கு வரும். கரெக்டா? அந்த ஹோட்டல் ரெடி பண்ணி வைக்கிறது, டெலிவரி பர்சன் வரத்துக்குள்ள அந்த ஃபுட்டை ரெடி பண்ணி வச்சிருக்கணும். இல்லைன்னா அவங்களுக்கு வந்து டைமிங் மிஸ் ஆகும். ஸோ அந்த ப்ராசஸ் ஹோட்டல் பண்றாங்க. கடைசியாக கஸ்டமர் கேர் வந்து இப்போ டெலிவரி பர்சன் ஏதாச்சும் ப்ராப்ளம், அவங்களால ஏதாச்சும் ப்ராப்ளம்னா ஃபுட்டு லேட்டா வந்துருச்சு, மாறி வந்துருச்சு, இல்லை வேற மாதிரி தப்பு நடந்தா அதை சரி பண்றதுக்காக வந்து கஸ்டமர் கேர் யூஸ் ஆகுது. கடைசியா அட்மின் பேஜ் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா இந்த ஆப் டெக்னிக்கலா என்ன ப்ராப்ளம்ஸ் நடக்குது, ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தடுக்கிறதுக்காக தான் அட்மின் பேஜ் யூஸ் ஆகுது. அதுக்கு மட்டும் இல்ல, ரொம்ப சிம்பிளா இப்போ கிறிஸ்மஸ் வருது, கிறிஸ்மஸ் ஆஃபர், நியூ இயர் ஆஃபர், அந்த ஆஃபருக்குலாம் ஒரு பேஜ் டிசைன் பண்ணி கரோசல்ஸ்ல ரோல் பண்ண விடுவாங்களா? அந்த வேலை அது வரைக்கும் சிம்பிளா வச்சுக்க. அதுக்கு மேல நிறைய இருக்கலாம். சரி, சிம்பிளா வச்சுக்கலாம். சரி, இப்போ வந்து நம்ம கஸ்டமருக்கு தேவையான ஆக்ஷன்ஸ் மட்டும் என்னன்னு பார்ப்போம். நான் சொன்ன அந்த 5 ப்ராசஸ்க்கான ஆக்ஷன்ஸ் மட்டும் என்னன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் சைன் அப். இப்போ யாரா இருந்தாலுமே ஒரு யூஸரா ஒரு ஆப்புக்குள்ள வந்தாங்கன்னா சைன் அப், ரிஜிஸ்ட்ரேஷன் சைன் அப் இருந்தாலும் வந்து ஆப்புக்குள்ளே உள்ள போக முடியும். ஸோ அதுக்கு வந்து இப்போ கஸ்டமருக்கும் சைன் அப் இருந்தாகணும். அதுல வந்து அவங்க மொபைல் நம்பர் சம்திங் கொடுத்துட்டு சைன் அப், இல்லைன்னா மெயில் ஐடி கொடுத்து சைன் அப் பண்ணுவாங்க. அது ஒரு ஆக்ஷன். நீங்க ஆக்ஷன் சொல்றீங்க, ரைட்டு? எதெல்லாம் ஆக்ஷன் சொல்லுவோம்? முதல்ல நம்ம இதெல்லாம் டேப் பண்றோமோ அது ஆக்ஷன் சொல்லுவோம். பட் டேப்னா கிளிக் பண்ற மாதிரி. ஆமா, கிளிக் பண்றலாம். ஓகே. ஸோ அப்ப சைன் அப் ஒரு ஆக்ஷன். அதுக்கப்புறம் சைன் அப்புக்குள்ளேயே வந்துட்டு வேற ஃபர்கட் பாஸ்வேர்டு நிறைய இருக்குமே. அந்த மாதிரி எல்லாமே லாகின்ல ஃபர்கட் பாஸ்வேர்டு. இதுல வந்து ஒருவேளை ஓடிபி இல்ல சார். இப்ப சில சைன் அப்லயே வந்துட்டு ஓடிபி வருது இல்லையா? மொபைல் நம்பர் மட்டும் சைன் அப் கொடுத்தா ஓடிபி வருது. அப்ப அந்த ஓடிபி மட்டும் போட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்தா கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ ஃபுட் டெலிவரி ஆப்னு சொல்லும் போது என்னோட ப்ரொஃபைல் டீட்டெயிலாம் உங்களுக்கு தேவையில்லை, என் ஃபோன் நம்பர் ஒன்று போதும். தட் இஸ் அ பிரைமரி யூனிக் ஐடென்டிஃபிகேஷன். ஸோ அதனால அப்போ சைன் அப்புக்கும் போது ஃபோன் நம்பர்
வெரிஃபை ஓடிபிங்கிறது ஒரு ஆக்ஷன். ஓகே, அது வரும்ல. அப்பனா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சைன் அப் பொறுத்தவரைக்கும் மொபைல வாங்கிப்போம். அதுக்கான ஆக்ஷன்ஸ் வந்து வெரிஃபை ஓடிபி, சென்ட் ஓடிபி. ஃபர்ஸ்ட் ஓடிபி சென்ட் பண்றோம், அதான் நமக்கு வர ஃபர்ஸ்ட் ஆக்ஷன். அதான் நீ சைன் அப்ல கிளிக் பண்ணும்போதே அது அந்த ஆக்ஷன்லயே ஓடிபி சென்ட் ஆகும். எப்படி ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு சைன் அப் கிளிக் பண்ணும்போது ஓடிபி சென்ட் ஆகும். இல்ல ஃபர்ஸ்ட் சைன் அப்பா லாகினான்னு கேட்போம். சைன் அப் கொடுத்தோம்னா ஃபோன் நம்பர் கொடுப்போம். ஃபோன் நம்பர் கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தாதான் ஓடிபி வரும். சைன் அப்பா லாகினான்னு கேட்கறது வந்து இப்போ நீ ஃபோன் நம்பர் இன்ஸ்டால் பண்றேன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்றேன். நான் வந்து நீ சொல்றது தப்புன்னு சொல்ல வரல. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில உன் ஃபோன் நம்பர் ஒரு தடவை ரெஜிஸ்டர் ஆயிடுச்சுன்னா திருப்பி உள்ள வந்ததுக்கு அப்புறம் அவன் ஆல்ரெடி நீ மெம்பரா நீ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணாலும் சரி டேட்டா வில் பி தேர், ரைட்டா? நீ அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணாலுமே ஆட்டோமேட்டிக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் வந்து உன்னோட அந்த ஃபோன் நம்பரை டேட்டா பேஸ் மெயின்டைன் பண்ணிருப்பான். உன் ஃபோன் நம்பர்ல தான் நீ இன்ஸ்டால் பண்ணிருக்கனா அவன் டேரக்டா அவனை உள்ள கொண்டு போயிடுவான். நீ ஓகேவா? இது ஃபேஸ்புக் மாதிரி வெரிஃபை பண்றதுக்காக ஒரு ஓடிபி கொடுத்தாகணும்ல. அதுதான் சொல்றேன், உன் ஃபோன் நம்பர்ங்கிறது அவங்களுக்கு தெரியும். இப்பெல்லாம் ஃபோன் நம்பர் கெட் பண்ணிக்கலாம், லொகேஷன் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லொகேஷன் ஆக்சஸ் பண்ணி ஃபோன் நம்பர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். உன் ஃபோன் நம்பர் ஆக்சஸ் பண்ணிட்டான் அப்படின்னா நீ தான் திருப்பி அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணா எனக்கு தெரியும். நான் திருப்பி உன்ட்ட சைன் அப் கேட்க மாட்டேன், லாகின் கூட்டிட்டு போயிடும். ஃபர்ஸ்ட் டைம் நான் மட்டும் தான் சைன் அப். ப்ரொஃபைல் இருக்கிற பேஜ் மட்டும் தான் அதெல்லாம் இருக்கும். ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இருக்குல்ல, அவங்கள்ட்ட இருக்கும். அவங்கள்ட்ட நீ போனை தொலைச்சதுக்கு அப்புறம் எடுத்து ஃபேஸ்புக்ல உள்ள கொண்டு போயிட்டு நீ உள்ள போய் தப்பான போஸ்ட் போட்டீங்கன்னா அப்ப அவன் என்ன பண்ணாடா அந்த மாதிரி திங்க் பண்ணி நீ பாஸ்வேர்டே போடுறா, அப்பதான் நீ நம்புறாம. இது வந்து ஃபுட் டெலிவரி தானே, அவனுக்கு செலவு இல்ல. அதனால வந்து அவன் வந்து இதுக்குள்ள வந்து அவனா போனாலும் சரி, நானா போனாலும், நீயா போனாலும் சரி, வேலை ஒண்ணு தானே. என்னோட பர்சனல் இன்ஃபர்மேஷன் உள்ள கிடையாதுல்ல, அந்த வித்தியாசத்தை உங்களுக்கு சொல்றேன், புரியுதுங்களா? அப்புறம் சைன் அப் தனியா லாகின் தனியா பிரிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் உள்ள வராங்கன்னா அவங்க சைன் அப்ல கொண்டு போவோம். இல்ல ஆல்ரெடி ஆப் யூஸ் பண்ணிருக்கேன் அன்இன்ஸ்டால் போட்டு திரும்ப ஏத்துறோம் லாகின் குள்ள கொண்டு போய்ப்பேன். ஓகே, இப்போ சைன் அப் குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது நான் மொபைல் வாங்கிப்பேன். வாங்கிட்டு அப்புறம் ஓடிபிக்கு நான் சென்ட் ஓடிபி ஒரு பட்டன் வச்சிருப்பேன். அந்த பட்டனை கிளிக் பண்ண போறேன், டேப் பண்ண போறேன், அதான் ஆக்ஷன். ஸோ இந்த பேஜ்ல வந்து ஆக்ஷன் வந்து சென்ட் ஓடிபி. ஓகே, சென்ட் ஓடிபி கிளிக் பண்ண உடனே நெக்ஸ்ட் பேஜுக்கு போகுமா? நெக்ஸ்ட் அங்க என்ன இருக்கும்? அங்க வந்து ஓடிபி வந்து நம்ம என்டர் பண்ற மாதிரி இருக்கும். அது இல்லாம வெரிஃபை ஓடிபி பட்டன் இருக்கும். ஸோ செகண்ட் பேஜ்ல வந்து வெரிஃபை ஓடிபி கொடுத்ததுக்கு அப்புறம் டைரக்டா வந்து பெர்சன்டேஜ் கேட்கும். பட் ஸ்கிப் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப கண்டிப்பா கொடுத்தணும் அவசியம் இல்லை. ஏன்னா ஒரு ஃபுட்டு நம்ம ஒரு கஸ்டமர் உள்ள போறோம், இதோ டெலிவரி பர்சன் உள்ள போனாலோ ஹோட்டல்ல உள்ள போனா கூட வந்து நம்ம பர்சனல் டீடைல்ஸ் இண்டிவிஜுவல் கரெக்டா கொடுத்தே ஆகணும். ஆனா வந்து கஸ்டமருக்கு வந்து முக்கியம் இல்லை. ஸோ வந்து நான் வெறும் டைரக்டா ஹோம் பேஜுக்கு அனுப்பி விட்டுருவேன். ஆனா ஹோம் பேஜ் எடுத்துக்கிட்டோம்னா அங்க என்ன ப்ராசஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் சர்ச் ஆப்ஷன், பக்கத்துல இருக்க ஹோட்டல்ஸ்லாம் இது பண்றது, ஃபுட்டோ இல்ல வந்து இதோ ஹோட்டல் இது வேணா சர்ச் பண்றது. ஓகே, வெஜ்ஜா நான் வெஜ்ஜா சூஸ் பண்றது அது ஃபில்டர்ல வந்ததுல உனக்கு. அப்ப அதுல வந்து என்னன்னா நீ சொல்றீங்க மேல ரெண்டு பட்டன் தான் இருக்கும், பட்டர் வெஜ் அப்படி இருக்கா ஃபுட் இல்ல, வெஜ் இருக்கும் நான் வெஜ். அப்ப அது ரெண்டு ஆக்ஷன் தான், அது ரெண்டு ஆக்ஷன் தான். ஏன்னா நான் என்ன யோசிச்சேன்னா நான் எனக்கு தேவையானதை ஃபில்டர் பண்ணிட்டு கடைசியா வந்துட்டு ஃபில்டர்னு கிளிக் பண்ணுவேன், அதுதான் நினைச்சேன். அப்படி இல்லையா? அது வெஜ் நான்வெஜ் சரி, அப்ப வெஜ் அது ஒரு ஆக்ஷன், அது ஒரு ஆக்ஷன், வெஜ் நான்வெஜ் ஒரு ஆக்ஷன். ஓகே, வேற அதெல்லாம் ஆக்ஷனாவே இருந்துச்சு அப்போ. ஓகே, இல்ல ரெட் பஸ்ல இன்னும் அப்படிதான் இருக்கு. ரெட் பஸ்ல வந்துட்டு நீ வந்துட்டு உனக்கு வந்து எப்படி சொல்றது, உன்னோட ஃபேர் வந்து அதிகத்துல இருந்து கம்மியா காட்டணுமா இல்ல கம்மியில இருந்து அதிகமா காட்டணுமா, அதே மாதிரி வந்து சீட் ப்ரிஃபரன்ஸ் வச்சு ஃபில்டர் பண்றது, அதுக்கப்புறம் வந்துட்டு உன்னோட பஸ் டைப் வச்சு எல்லாத்தையும் நீ ஹோல்டா செலக்ட் பண்ணிட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணாத ஃபில்டர். அதுல ஆப்ஷன்ஸ் அதிகம். இதுல நீ சொல்ற மாதிரி வெஜ் நான்வெஜ் தான், அதனால பிரச்சனை இல்லை. வேற என்ன இருக்கும் ஆக்ஷன்ஸ்? சர்ச் பண்றது, வெஜ்ஜா நான்வெஜ்ஜா சூஸ் பண்றது, வேற சூப்பர் தேங்க்ஸ். வேற செலக்ட் பண்றது, ஃபுட் செலக்ட் பண்ணா என்ன பண்ணுவோம்? ஆர்டர் பண்ணுவோம். குவாண்டிட்டி வந்து ஆக்ஷன்ஸா வராது, இன்புட்டா வரும். ஓகே, தெரிஞ்சுக்கலாம் சார். கரெக்ட் இல்ல, கரெக்ட் தான். குவாண்டிட்டி வந்து இன்புட், அது வந்து ஆக்ஷன்ல வராது. வீடியோ பாக்குறவங்களே நாங்க கோடிங் கத்துக்கிறத பார்த்துட்டு என்னோட கேமராமேன் கம் டைரக்டர் கத்துக்கிட்டு அவரு பதில் சொல்ல ஆரம்பிச்சாரு. சோ அவரு கூட இன்டராக்ட் பண்றோம். சோ அதுல பாத்துங்க. இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. அடுத்து என்ன? ஆர்டருக்கு போயிடுவா. ஆர்டர் போயிடும். ஃபுட்டை சூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஆர்டர் ஃபுட் செலக்ட், ஃபுட்டுக்கு அப்புறம் ஆர்டர். ஓகே, ஆர்டர் டு கார்ட் ஆப்ஷன் இருக்கா? அதெல்லாம் இருக்கும், அதெல்லாம் மெயின் பர்பஸ்ல இருக்கு. இல்ல நம்ம எல்லாத்தையும் ஒரு அப்ளிகேஷனா டெவலப் பண்றதா அதுல இருக்க எல்லாத்தையும் வித்ரி நம்ம பசங்களுக்கு சொல்றதுதான் நல்லது. ஓகேவா? செலக்ட் டு கார்ட், ஆட் டு கார்ட், பேமெண்ட், ஆர்டர் கொடுத்துட்டா அதுக்கு அப்புறம் பேமெண்ட். ஓகே, பேமெண்ட் ஆக்ஷன். ஓகே, பேமெண்ட் அப்புறம் நீ ஏபி இன்டகிரேஷன் போய்டும். பேமெண்ட் நீ கிளிக் பண்ணி விட்ட போனதுக்கு அப்புறம் அது வந்து பேபாலோ ரேசர் இன்டகிரேட் பண்றோம். அதுக்கப்புறம் ஆக்ஷன்லாம் அவனோடது. அந்த ஆக்ஷன் நம்ம கண்ட்ரோல் எடுக்க முடியாது. ரேட்டிங்ஸ் ரிவ்யூஸ் கொடுப்பார்ல, அது ஒரு ஆக்ஷன் தானே. ரேட்டிங் ரிவ்யூ ஆகுது.
ரேட்டிங்ல வந்து கிளிக் பண்றது ஆக்ஷன், ரிவ்யூஸ் வந்து போஸ்ட் ரிவ்யூங்கிறது ஆக்ஷன். போஸ்ட் ரிவ்யூ ஆக்ஷன். ரேட்டிங்ல ஸ்டார் கொடுக்குறோம்ல, அது ஆக்ஷன் இன்புட்டா தானே வரும். அது இன்புட்டா வருதா? ஆமா, அதுல கேக்குறேன். இல்ல அது இன்புட்டா வந்து இல்ல அது இன்புட்டா வரதுக்கு மட்டும் வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நீ 4 ஸ்டார் 5 ஸ்டார் கொடுக்குற கிளிக் பண்றதுனால இல்ல, குவான்டிட்டி கிளிக் தானே பண்ண போறோம். குவான்டிட்டி கிளிக் பண்ண தான் போறேன், கிளிக் தான் பண்ண போறேன். அது வந்து அது இன்புட் தான், குவான்டிட்டி இன்புட் தான். இது வந்து ஏன் வந்து ஆக்ஷனா இருக்கும்னா, நீ 4 ஸ்டார் கொடுத்தோன்னா டேட்டா பேஸ்ல போயிட்டு உனக்கு எத்தனை ஸ்டார் கொடுத்துருக்குங்கிறத டேட்டாவா ஸ்டோர் பண்ணணும். அப்ப இந்த 4 ஸ்டார் சூஸ் பண்ணிருக்கிறது டேட்டா, அந்த கிளிக் பண்ணிருக்கிறது ஆக்ஷன் தான். அந்த 4 ஸ்டார் கிளிக் பண்ணிருக்கிறது ஆக்ஷன் தான். அப்ப ரெண்டுமே அந்த ஆக்ஷன் நடந்தாதான் அந்த டேட்டா உள்ள போய் சேவ் ஆகும். நான் 4 ஸ்டார் கிளிக் பண்ணாதான் அந்த டேட்டாவா 4 ஸ்டார் வாங்கியிருக்காரு, 5 ஸ்டார் உள்ள போய் சேவ் ஆகும். நெக்ஸ்ட் ரிவ்யூ போஸ்ட் பண்றது. அட்ரஸ் வந்து இன்புட் தான், ஆனா சேஞ்ச் அட்ரஸ், எடிட் அட்ரஸ்லாம் ஆக்ஷன். சூப்பர் வாங்க. சேஞ்ச் அட்ரஸ், சேஞ்ச் நம்பர், சேஞ்ச் அட்ரஸ், எடிட் அட்ரஸ், ஆட் அட்ரஸ், ப்ரொஃபைல், எடிட் ப்ரொஃபைல் இருக்கான்னு தெரியல, இருந்தா வச்சுக்க. எடிட் ப்ரொஃபைல், எடிட் அட்ரஸ், ஆட் நியூ அட்ரஸ் எல்லாமே ஆக்ஷன் தான். வேற என்ன வரும்? சேஞ்ச் நம்பர், டெலிவரி பர்சனா நம்ம எப்படி கான்டாக்ட் பண்ணுவோம்? கான்டாக்ட் பண்ணலாமா? அப்ப டெலிவரி பர்சனை கால் மெசேஜ் பண்ணலாமா? மெசேஜ் பண்ணும்போது சென்ட் மெசேஜ் இந்த சைடு வந்து சென்ட் மெசேஜ்ங்கிறது ஆக்ஷனு. சென்ட் மெசேஜ்ங்கிறது ஆக்ஷன்ரா, கால்ங்கிறது ஆக்ஷன். ஓகே சென்ட் மெசேஜ்ங்கிறது ஆக்ஷனு. கால் சென்ட் மெசேஜ் பிராக்கெட்ல டெலிவரி பர்சன் போட்டுங்க. டெலிவரி பர்சன் மெசேஜ் சென்ட் பண்றது, கால் டெலிவரி பர்சன்ங்கிறது ஒரு ஆக்ஷன். கால்ல நம்ம நம்பர் கொடுக்க மாட்டோம், சிஸ்டம் ஜெனரேட்டட் கால் தான். சோ கால்ங்கிறது ஒரு ஆக்ஷன். ஃபீட்பேக் ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ கொடுக்குறோம். ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வந்து நம்ம யாருக்கு கொடுக்குறோம்? டெலிவரி பர்சனுக்கு. அப்ப ஆப்புக்கு ஃபீட்பேக், ஃபுட்டுக்கு தனியா ஃபீட்பேக், ஃபுட்டுக்கும் டெலிவரி பர்சனுக்கும் நம்ம ரேட்டிங் அண்ட் ரிவ்யூ வச்சிடறோம். ஃபீட்பேக்ங்கிறது அந்த ஆப்புக்கான ஃபீட்பேக், ஹெல்ப், ஆப் ஃபீட்பேக், ஹெல்ப், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வரும். ஃபீட்பேக் கஸ்டமர் சைடு தானே, கஸ்டமர் தானே அது. செட்டிங்ஸ்ல வர எல்லாமே ஆக்ஷன் தான். செட்டிங்ஸ் அந்த ட்ரிபிள் ஐகான் மேல இருக்கும், அதை கிளிக் பண்ணோம், அது ஒரு ஆக்ஷன். அதுக்குள்ள வர ஹெல்ப், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாமே ஆக்ஷன். கஸ்டமர் அதுதான் செட்டிங்ஸ்ல பாயிண்ட் 1, ஹெல்ப், ஃபீட்பேக், டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன். இது அதுக்கு உள்ள போய் ஃபீட்பேக் உள்ள போனா அப்புறம் அதுக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கும்ல. அதான் நான் சின்னதா முடிக்கலாம் பார்த்தா சின்னதா முடிக்க கூடாது சார். உங்களை சின்னதா முடிக்கிறதுக்காக நாங்க வேலையை கொடுக்கல சார். ஃபீட்பேக் எழுதிட்டு சப்மிட் கொடுப்போம். அந்த ஃபீட்பேக் கொடுத்து ஃபீட்பேக் எழுதிட்டு சப்மிட் பண்ணுவோம். ஃபீட்பேக்ல சப்மிட்னு ஒரு ஆக்ஷன், அவ்வளவுதான். டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்ல வந்து ஐ அக்ரி, டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கிளிக் பண்ணிட்டு கீழே ஐ அக்ரி வரணுமா, ஐ அக்ரி வரணும், அது வரணும். இல்ல அதுல முடிச்சிரு ஐ அக்ரி வரணும். ஃபீட்பேக் பக்கத்துல வந்துட்டு சப்மிட்னு ஒரு கொடுத்துரு, போதும், முடிச்சுக்கலாம். இது அப்படியே நம்ம ஞாபகம் வச்சு லாக் அவுட். கஸ்டமருக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களான்னு கேக்குறேன். கொடுத்துருக்காங்கன்னா அப்ப லாக் அவுட். அது மேல அந்த சைடு இதுல டெர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த அக்ரி கொடுக்கிற மாதிரி இருக்காதா? படிக்கிற மாதிரி இருக்குன்னா அப்ப அக்ரி எடுத்துக்கலாம். அக்ரி இருக்கும். அது எந்த இடத்துலன்னா உங்களுக்கு இந்த ரொம்ப அதிகமா டீடைல்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. ஆமா, நம்மளை பத்தி எக்ஸாக்ட்டா நம்மளை பத்தி நிறைய டேட்டா மெயின்டைன் பண்ணும்போது அக்ரி கேட்பான். இதுல அவன் நமக்கு டேட்டா கொடுக்குறான், நம்ம தான் நம்ம நிறைய வந்து நம்ம இது பண்றோம். புரியுதா? ரோம்ல கேக்குமா? என்னது லாக் அவுட்ல கேக்கும்னா எஸ். ஆமா, லாக் அவுட்ல எஸ் ஆ நோ, ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு லாக் அவுட்? ஒரு டீம் போடு அடுத்து மனுஷராச்சாரி நரகுனுக்கு அகைன்ஸ்டா இருக்கு. கஸ்டமர் எடுத்துக்கிட்ட அதுக்கு மட்டுமே நமக்கு இவ்வளவு ஆக்ஷன்ஸ் கிடைச்சிருக்கு. சைன்இன்ல, லாகின்ல, சென்ட் ஓடிபி, வெரிஃபை ஓடிபி, இந்த மாதிரி நிறைய கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி நம்ம ஒரு பிளான் பண்ணிட்டு போயிட்டோம்னா நம்ம ஆப் டெவலப்மெண்ட் ரொம்ப ஈஸியாவே இருக்கும். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. கீப் வாட்சிங். பை.